பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால கடந்திட்ட நாட்களிலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 3 நல்லவர்கள், 3 கெட்டவர்கள், அதற்கு முன்பதாக 3 விதவைகள், 3 விதைகள், இப்படி நிறைய பார்த்துட்டே வந்தோம். அதை தொடர்ந்து 3 காலங்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த காலத்தில் நடந்தது என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்ததை பார்த்தோம். அடுத்தது வருங்காலம் என்ன, வரப்போகிற காலத்தில் நடக்க போகிற காரியம் என்ன என்பதை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுகிற காலம் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம், அதாவது 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 6வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2:6. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இங்கு சொல்லப்படுறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்தி கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ இனி வரப்போகிற காலம் அந்தி கிறிஸ்துவின் வருகை வருகிறதா இருக்கிறது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இனி வரப்போகிற காலத்தில் தான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. நம்ம ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னால் நம்ம ஒருவேளை நித்திரை அடைந்திருந்தாலோ, இல்லை அந்தி கிறிஸ்துனுடைய வருகை இந்த நாட்களில் வந்தாலோ, நம்ம அதுக்கு முன்னால் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு இளைப்பாறுதலில் போயிடுவோம். அதனால தான் அன்னைக்கு சொன்னேன், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஒன்று பார்த்தோம் வருங்காலம். 2வது ஒரு வருங்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் மிக தெளிவாக சொல்லுது, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கடந்த காலத்தை சுற்றி சொல்லும்போது கிறிஸ்துவ குறித்து சொன்னேன். குறித்த காலத்திலே இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி குறித்த காலத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாரோ அதே போல் அந்தி கிறிஸ்துவுக்கு என்று தேவன் குறித்த ஒரு காலம் இருக்கிறது. அது இனிமே தான் வரப்போகுது, இன்னும் வரல. அந்த காலம், அதாவது வருங்காலம், அது அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக வெளிப்படுவான். இப்பொழுதும் இந்த உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் என்று யோவான் எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது குமாரனையும் பிதாவையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறாப்புல. இன்றைக்கி கள்ள உபதேசங்கள் மூலமாக வேறு பல காரியங்களை செய்து அநேகர் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கொடுத்து, ஏன்னா அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படிங்கிறார். இன்றைக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த உலகத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அநேக ஊழியக்காரங்களும் அநேக விசுவாசிகளும் அதற்கு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு காரியம் இருக்குது, அதை மட்டும் லேசாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை தேவன் தான் வெளிப்படுத்தணும். என்ன அப்படின்னா, அது ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்களாம். அதில் போட்டிருக்கு, மறுபடியும் படிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2:6-7-8 வரைக்கும் படித்தோம் அப்படின்னா, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்போ இதை குறித்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நானும் அநேக பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவனை தடை செய்வது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இப்போ நான் வேதத்தை வாசிக்கும்போது என்னுடைய மனதில் கொஞ்சம் ஒரு சின்ன நெருடலை உண்டாக்கிட்டு. என்ன நெருடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவனை பரிசுத்த ஆவியானவர் தான் தடை செய்கிறார் அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கோன்னா, தடை செய்கிறவர் இன்னார் என்று அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து எங்கேயுமே அவன் என்று பைபிள் என்ன செய்யலை, எழுதலை. நான் இன்னொரு பைபிளையும் எடுத்து படித்து பார்த்தேன். இதுக்காக நான் 3 வேதத்தை வாசிச்சிருக்கேன். இப்போ காலையில் உட்காந்து 3 பைபிள் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். வேதம் மிக அழகாக சொல்லுது, தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்போ தடை செய்கிறவன் போட்டிருக்கு, அது யார்? தேவனுக்கு தான் தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவராக இருக்கலாம்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் அவன் என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படாது. பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பிலிப்புவை நோக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், ஆவியானவர் நீ போய் ரகத்துக்கிட்ட சேர்ந்துக்கொள். ஆவியானவர் அப்படி தான் போட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர்னு போட்டிருக்கு. அவரை அவன் இவன் என்ன செய்யலை, எங்கேயுமே போடலை. அப்போ இந்த இடத்துல மட்டும் தடை செய்கிறவன் போட்டிருக்கு. அதை நம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் சபை என்று சொல்லப்படுவாங்க. இருக்கலாம், நாம் எப்படி சொல்ல இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் எடுத்து இது என்ன செய்ய முடியாதுன்னா பேச முடியாது. இந்த வசனத்தில் அவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், சபையை அவர் அவன்னு சொல்ல மாட்டார், பரிசுத்த ஆவியானவரை அவர் அவன்னு சொல்ல மாட்டார். அதனால் இது அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். சரியா? ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பலம் பொருந்திய தூதனாக இருக்கலாம். ஏன்னா தூதனை தான் அவன் இவன் சொல்கிறாங்க. சரியா? ஆனால் பரிசுத்த ஆவியானவரை யாருமே அவன் என்ன செய்யலை, சொல்லலை. இப்போ நான் கூட சில பரிசுத்தவான்கள் சொன்னதை கேட்டேன். இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல நான் பைபிள் படிச்சுட்டு எனக்குள்ளே அந்த என்ன வந்துச்சு, ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை அவன் எழுத மாட்டாங்களா பைபிளில், இதில் அவன் எழுதியிருக்கு. அப்போ அந்த அவன் யார்? ஜோமனும் வரும்போது பார்ப்போம், கர்த்தர் சொன்னால் கேட்போம். பைபிளில் இல்லாத போட்டு ஏன் குழப்புவானே? பைபிளில் இல்லாததுக்குள்ளே பைபிள் சொல்லுது, காணாதவைகளில் துணிவாய் நுழையக்கூடாது. சரியா? நிச்சயமாக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வல்லமை அந்திகிறிஸ்துனுடைய வருகையை தடுத்துக்கிட்டு இருக்கு. சரியா? தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வல்லமை அந்திகிறிஸ்துனுடைய வருகையை தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வல்லமையை தேவனை எடுத்துக்கொள்ளும்போது அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ இனி வரப்போகிற காலம் அந்திகிறிஸ்துனுடைய வருகையின் காலம். அதற்கு முன்னாலேயே நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தில் சேர்க்கப்பட பிரயாசப்படுவோம். ஒரு உத்தம ஜீவியம் செய்வோம். கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாளைக்கு வருங்காலத்தில் இன்னொன்று சொல்கிறேன், இன்னும் வருங்காலத்தில் அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.